மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக இன்று குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் இதனை கண்டித்து திமுக எம்பிக்கள் நாளை டெல்லியில் போராட்டம் நடத்தவுள்ளதாக அறிவித்துள்ளார். அதே சமயம் இந்த பட்ஜெட் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை வேகப்படுத்தும் என பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிய தகவல்கள் இவை. 5 ஆண்டுகளில் 1 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் 500 தொழில் பழகுனர் மையங்கள் உருவாக்கப்படும் எனவும் அங்கு பயிற்சி பெறுபவர்களுக்கு மாதம் 5000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் எனவும் இன்றைய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மேலும் 3 கோடி வீடுகள் கட்ட நிதி ஒதுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில் உற்பத்தி துறையில் முதல் முறையாக வேலைக்கு சேர்ந்து வருங்கால வைப்பு நிதிக்கு பதிவு செய்தவர்களுக்கு நேரடி மானியம் வழங்கும் திட்டத்தின் கீழ் முதல் மாத ஊதியமாக 15000 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என பட்ஜெட்டில் கூறப்பட்டுள்ளது. மத்திய பட்ஜெட் தேசத்தை புதிய உச்சங்களுக்கு கொண்டு செல்வதோடு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என கூறியுள்ள பிரதமர் மோடி இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை மேலும் வேகப்படுத்தும் என பெருமிதம் தெரிவித்துள்ளார். 10 ஆண்டுகளில் 25 கோடி மக்கள் வறுமையிலிருந்து விடுபட்டுள்ளனர். பட்ஜெட் மூலம் கல்வி மற்றும் திறன் மேம்பாடு புதிய உச்சத்தை அடையும். நாட்டிலுள்ள கிராமங்கள், ஏழைகள் மற்றும் விவசாயிகளை வளர்ச்சியின் பாதைக்கு இந்த பட்ஜெட் அழைத்துச் செல்லும். பட்ஜெட் தாக்கல் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், நாட்டில் முதலீடுகள் அதிக அளவில் வர வேண்டும் என்பதற்காகவே வெளிநாட்டு நிறுவனங்களுக்கான கார்ப்பரேட் வரி 35% குறைக்கப்பட்டிருப்பதாக விளக்கம் அளித்தார். வரி குறைப்பின் மூலம் புதிய முதலீடுகளை ஈர்க்க முயற்சித்து வருகிறோம். இந்தியாவில் வரி செலுத்துவோரின் அளவை அதிகரிக்க வேண்டிய தேவை உள்ளது. தங்கம் உள்ளிட்ட பொருட்களின் மீது மறைமுக வரி குறைக்கப்பட்டதன் மூலம் சுமார் 8000 கோடி ரூபாய் வரி இழப்பு ஏற்படும். இதனிடையே மத்திய பட்ஜெட்டை நாற்காலியை காப்பாற்றுவதற்கான பட்ஜெட் என விமர்சித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, கூட்டணி கட்சிகளை தாஜா செய்து மற்ற மாநிலங்களை பட்ஜெட்டில் வஞ்சித்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். சாமானிய மக்களுக்கு எத்தகைய நிவாரணமும் வழங்கப்படவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ள அவர், காங்கிரசின் தேர்தல் அறிக்கை மற்றும் முந்தைய பட்ஜெட்டை காப்பி பேஸ்ட் செய்திருப்பதாக விமர்சித்துள்ளார். தமிழகத்திற்கான மெட்ரோ ரயில் திட்டம், வெள்ள பாதிப்புக்கான நிதி மத்திய பட்ஜெட்டில் ஒதுக்கப்படவில்லை என கூறியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழகத்தின் பெயர் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். மைனாரிட்டி பாஜகவை மெஜாரிட்டி பாஜகவாக்கின ஒரு சில மாநில கட்சிகளை திருப்திப்படுத்துகிற வகையில் ஒரு சில மாநிலங்களுக்கு மட்டும் சில திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. நிதி ஆயோக் கூட்டம் நடக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் நானும் பங்கேற்க திட்டமிட்டு இருந்தேன், அதுக்காக தயாராகிட்டு இருந்தேன். ஆனால் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதை கண்டிக்கிற வகையில் அந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டாம்னு நான் முடிவெடுத்திருக்கேன். மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு எந்தவிதமான புதிய திட்டங்களும் அறிவிக்கப்படாதது ஏமாற்றம் அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கும் கூடுதல் தகவல். நாளை முதல் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் பட்ஜெட் மீதான விவாதம் தொடங்கி நடைபெற உள்ளது. வழக்கம் போலவே இந்த முறையும் பட்ஜெட் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சிகளின் விமர்சனத்தால் அனல் பறக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரஞ்சித். நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.